ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா 58 அதிகாரம் 11 ஐசையா chapter 58 verse 11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில எப்படி இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு நினைச்சு கொண்டே இருக்கலாம். அநேக காரியங்கள் முடியாதவைகள் போல மிகவும் உங்களுக்கு நிறைவேறுமா நிறைவேறாதா என்ற சந்தேகத்திற்குரியதான காரியங்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ எதை முடியாது என்று நினைக்கிறாயோ அதை என்னிடம் விட்டுவிடு. எது இது நடக்காது என்று நினைக்கிறாயோ அதை என்னிடம் விட்டுவிடு, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி. எனவேதான் கர்த்தர் சொல்கிறார், நித்தமும் நான் உன்னை நடத்துவேன் என்று சொல்லி. There are things which seem very impossible in your life. But the Lord God says, it is possible. It is the Lord who leads you continually, every day, in your need. So, believe in Him. When the Lord says, He will lead you, He will definitely lead you. That is the promise. That is what God says today. When God will lead you, it may be the question for you. The word of God says, He will satisfy your soul during the time of your scarcity. When you are not satisfied, God wants to satisfy your soul with good things. So, don't worry about how things are going to happen, but God is able to satisfy all your wishes and desires in your heart. Not only that, the Lord says, I will give you good health. He will give you good health when you are not experiencing health in your life. உங்கள் வாழ்க்கையிலே மகா வறட்சியான காலத்திலும் உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவரை நம்புங்க. அதோடு மாத்திரமல்ல, உங்களுடைய எலும்புகளை அவர் நினமுள்ளதாக்குவார். தெய்வீக சுகமும் தெய்வீக ஆரோக்கியமும் தந்து உங்களை நடத்துவார். The Lord will give you good health, long life, because He is Jehovah Rapha. He will heal you from all sicknesses and diseases, and He will protect you from every diseases of this world. So be confident on God's promises. Not only that, the word of God says, you will be like a garden which will have water always. The water will not dry out anytime in the garden. That is your life. Your life will be fullness of goodness and mercy of God always in your life. You need to believe the word of God. You will be like a watered garden. Not only that, you will be like a fountain which will never dry out. People will come and draw water from you. Means you will help others from your abundance. You will be a blessing to many people when they are in need. That is what promise of God today. Believe and experience and claim. God is going to bless you. I will pray for you. எங்கள் அன்பின் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் நான் மாற்றுவேன் என்று சொன்ன உடைய தயவிற்காக ஸ்தோத்திரம். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தில் உள்ள மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் எப்பொழுதும் செழிப்பா இருக்குமோ அப்படியே உடைய பிள்ளைகள் செழிப்பா இருக்க, அவர்களுடைய பிள்ளைகளும் செழிப்பா இருக்க கர்த்தாவே உதவி செய்தோம். அதோடு மாத்திரமல்ல,
உடைய பிள்ளைகள் பிறருக்கு கொடுக்கும் வண்ணம் இவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்தோம். ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பிறருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவேன் என்று சொன்னீரே, அப்படியே உடைய பிள்ளைகளை மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.